நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சோலார் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சோலார் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சோலார் லைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இந்த சோலார் லைட்டு என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம், இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த சோலார் லைட்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கிள் பேனலில் 5 லைட்டு 5 டைரெக்ஷனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த சோலார் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் சென்சார் சுவிட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கூட ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பேனலும் இருக்குது. இந்த பேனலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே லைட்டு போடுறோம், நமக்கு வந்து மாடியில் கொண்டு போயிட்டு இந்த பேனல் வைக்கணும் அப்படின்னாலும் அதில் 3 மீட்டர் வயரோட இதை தனியாக வந்து அந்த பேனல் மட்டும் தனியாக கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சோலார் லைட் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் செலவு மீதமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் சப்ளையே இல்லாத இடங்களில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோலார் லைட் பயன்படுத்தலாம். இந்த சோலார் லைட் வந்து பார்த்திங்கன்னா 5 லைட்டும் தனித்தனியாக ஸ்பிட்டாக இருக்கிறதால 5 டைரெக்ஷனில் நம்ம பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக லைட் வாங்கி வச்சா ஆகிற செலவை விட இந்த மாதிரி 5 டைரெக்ஷனில் ஒரே லைட்டை திருப்பி வைக்கும்போது நமக்கு செலவு கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் இந்த லைட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தோம். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் வந்தது. இந்த பாக்ஸ்குள்ளார என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத முதல்ல குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸோ இதாங்க பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணோம்னா முதல்ல எடுத்த உடனே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இதுக்கான பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா 1700 இருந்தது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சப்ளையருடைய வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த சோலார் லைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா சின்னதாக தெரியும், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லைட் இருக்குது. பார்த்திங்களா? இப்போ இந்த 5 லைட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரே லைட்டை வெவ்வேறு டைரெக்ஷனில் திருப்பி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த லைட் நம்ம வாங்கியிருக்கோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காக வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான சோலார் பேனலும் இதிலே கொடுத்துட்றாங்க. இதை எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு மவுண்டிங் ப்ராக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது நம்ம ரொம்ப உயரமான இடத்துல நம்ம மாட்டுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம போய்ட்டு இது ஓவரால் சுவிட்ச் ஆன் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம இந்த ரிமோட் யூஸ் பண்ணி நம்ம கீழேருந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மோட் 1, மோட் 2, மோட் 3, மோட் 4னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோடு ஆப்ஷன்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா? இதை நம்ம டைரெக்டாக வாலில் வந்து ஸ்க்ரூ பண்ணலாம். அப்படி இல்லைனா இதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படிலாம் ஃபிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் முதல்ல காமிச்சிடுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 4 ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை கிட்டத்தட்ட 8 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த லைட்டையும் சோலார் பேனலையும் ஒரே இடத்துல தேவைப்பட்டாலும் மாட்டிக்கலாம். இந்த மவுண்டிங் ப்ராக்கெட் எடுத்து முதல்ல செவத்தில் வந்து 4 ஸ்க்ரூ பண்ணிடணும். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த லாக் எடுத்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றோம். இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வைக்கலாம் அதே டைரெக்ஷனில் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் இது இப்படி கவுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா இதை நீங்கள் இந்த பக்கம் திருப்பிக்கலாம், இது இந்த பக்கம் திருப்பிக்கலாம். நிறைய டைரெக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இதை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதையும் இன்சர்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்புற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வேணுங்கிற ஆங்கிள் திருப்பிக்கலாம். ஜஸ்ட் இதையும் எடுத்து நம்ம இந்த ப்ராக்கெட்லேயே லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ப்ராக்கெட்டில் ரெண்டுமே லாக் ஆகிடுச்சு. இந்த ஒரு ப்ராக்கெட் மட்டும் நீங்கள் வச்சு ஃபிட் பண்ணுறதா தான் ஃபிட் பண்ணலாம். லைட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும், சோலார் பேனல் மேலே இருக்கணும். இந்த சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் மேலே இருக்க மாதிரியும் தெற்கு பக்கம் கீழே இருக்க மாதிரியும் ஃபிட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த லைட் ஃபிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த லைட்டு மாட்டுற இடத்துல சன்லைட்டு படாது அப்படின்னா இந்த ப்ராக்கெட் மட்டும் நீங்கள் கழட்டிட்டு இதை மட்டும் தனியாக கொண்டு போய் நீங்கள் மாடியில் வேறு எங்கேயா வச்சுக்கலாம். இதுக்கான ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மீட்டர் ஒயர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஒயராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் லைட் மாட்டினா கூட அந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ப்ளக்கு மட்டும் கொண்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணணும். இங்கே இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டால் முடிஞ்சது. வெயில் வரக்கூடிய நேரத்தில் இந்த சோலார் பேனலில் அப்சர்வ் ஆகிற பவர் சப்ளை எடுத்து இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய பேட்டரியில் சேவ் பண்ணிடும். இதிலே பேட்டரி இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பட்டன் இருக்குது தெரியும் உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோட் செலெக்ஷன் பட்டன், இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ
ஸோ ஆன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 மோடு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் எரியும், மீதி 3 மோடு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும் தான் எரியும். ஸோ இப்போ நான் வந்து மோடை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின் வந்து கீழ்ப்பக்கம் இருக்க மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த சின்ன கேப்பில் கூட தண்ணி போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எந்த டேரக்ஷனில் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து நீங்கள் 5 லைட்டும் 5 டேரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பிக்கலாம், இல்லை இப்படி திருப்பிக்கலாம், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த லைட் இந்த பக்கமும், இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனுக்கும், இந்த லைட்டு பேக் சைடுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரியும், இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனுக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லைட்டும் 5 டேரக்ஷன் திருப்பிருங்க பாருங்கள். ஆனால் இந்த ஒரு லைட்டில் மட்டும்தான் மோஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. மோஷன் சென்சார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் நம்ம ஆள் கிராஸ் ஆகும்போது மட்டும் இந்த லைட் பிரைட்டாக எரியணும் அப்படின்னா அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் சென்சார் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸோ அல்லது ஃபுல்லாக டிம்மாவோ நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மோஷன் சென்சார் பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை, எல்லா பக்கமும் லைட் ஈவனாக தான் எரியும். இப்போ இந்த மோஷன் சென்சார் ஆப்ஷன் நம்ம கொடுக்கும்போது இந்த ஒரு லைட் மட்டும் பிரைட்டாக எரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த 5 லைட்டுமே ஒரே கனெக்ஷன் தான். இந்த ஒரு மோஷன் சென்சாரில் நீங்கள் இந்த பக்கம் டிடெக்ட் ஆனீங்கன்னா எல்லா லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக தான் எரியும். ஒரே பக்கத்தில் நிறைய வெளிச்சம் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரே பக்கம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை 5 டேரக்ஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னா 5 டேரக்ஷன் வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பேனலை என்ன பண்ணோம்னா நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கே போயிட்டு சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தெற்கு பக்கம் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரியும், வடக்கு பக்கம் கொஞ்சம் நல்லா மேடாக இருக்க மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரியில் இப்படி சாய்வாக வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய வெளிச்சம் நம்ம ஊரில் இந்த டைரெக்ஷனில் தான் போகுது. அதனால் நமக்கு இதில் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இப்படி ஃப்ளாட்டாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி கிராஸாக வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி 100% நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டோட ஆப்ஷன் பார்த்துலாம். இந்த ரிமோட்டில் இந்த கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, உங்களால் பார்க்க முடியும், தெரியுதான்னு தெரியல. இந்த பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து இதில் கனெக்ட் ஆகும். அந்த பேட்டரி வந்து நீங்கள் அந்த பேக்கிங்கில் ரொம்ப நாள் இப்படி சும்மா வச்சுருந்தா அது கனெக்டிவிட்டிலே இருந்தால் அந்த பேட்டரி வீணாக போயிடுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. எடுத்துகிட்டு நம்ம இதை திருப்பி இப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆன் பட்டன், இது ஆஃப் பட்டன், இது மோட் 1, மோட் 2, மோட் 3, மோட் 4. இந்த ஒவ்வொரு மோடும் என்ன ஆப்ஷன் அப்படின்றத உங்களுக்கு இந்த யூசர் மேனுவலே கொடுத்துருக்காங்க. அது மோடு 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டே எரியாது, யாராவது கிராஸ் பண்ணால் மட்டும் லைட் எரியும், 18 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆயிரும். அதே நீங்கள் மோடு 2ல் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிம்மாக எரிஞ்சிகிட்டே இருக்கும், குறைவான வெளிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் யாராச்சும் கிராஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா பிரைட்டாக எரிய ஆரம்பிக்கும். பிரைட்டாக எரிஞ்சு 18 செகண்ட் கழிச்சு மறுபடியும் டிம் லைட் மோடுக்கு போயிடும். மோடு 3ல் வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிம்மாக தான் இருக்கும். நீங்கள் யாராவது கிராஸ் பண்ணாலும் மோஷன் டிடெக்ஷன் எதுவுமே ஆகாது. நீங்கள் இருட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எரிய ஆரம்பிக்கும், மறுபடியும் விடிய காலம் வரைக்கும் அது பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் பிரைட்டாக எரியாது, டிம்மாக தான் எரிஞ்சிட்ருக்கும். ஏன்னா நமக்கு ஃபுல் நைட்டுக்கு வந்து பவர் சப்ளை வேணுன்றதுக்காக இந்த மோடு 3ல் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மோடு 1க்கும் மோடு 4க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். மோடு 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் நேரத்தில் மட்டும்தான் யாராவது கிராஸ் ஆனால் லைட் எரியும், மறுபடியும் 18 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆயிரும். ஆனால் மோடு 4ல் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்துலையும் யாராச்சும் கிராஸ் பண்ணால் அந்த 18 செகண்டுக்கு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 4 மோடு கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மோடு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டில் தான் பேட்டரி இருக்குது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவ் ஆக போகுது. மீதி இருக்கக்கூடிய 4 யூனிட்டுக்கும் இதில் தான் பவர் சப்ளை போகுது. இதில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டில் 2400 mAh லித்தியம் பேட்டரி இருக்குது. வாட்டர் ப்ரூஃபும் இருக்குன்றிருக்காங்க. IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மழை தண்ணி படுற இடத்துல மாட்டினாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் மாட்டும்போது இந்த ப்ளக் இன் பண்ணுற இடம் மட்டும் இப்படி டவுனாக இருக்க மாதிரி மாட்டுங்க. ஏன்னா இந்த ப்ளக் இன் பண்ணுற இடத்துல மட்டும் வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது. இந்த மேனுவல் புக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கோ அல்லது கரண்ட் சப்ளையே இல்லாத இடத்துல லைட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற சோலார் லைட்டுக்கும் இந்த சோலார் லைட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம 5 லைட்டும் தனித்தனியாக இருக்கிறதால 5 டேரெக்ஷனில் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டேரெக்ஷனுக்கு தனித்தனியாக லைட் வாங்கினோம்னா அதுக்கு தனித்தனி சோலார் பேனல் வாங்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ஆனால் இந்த மாதிரி ஒரே லைட்டு ஒரே சோலார் பேனல் நீங்கள் 5 டேரெக்ஷனில் வைக்கிறதால நம்ம நிறைய சோலார் பேனல் வாங்குகிற செலவை குறைக்க முடியும். இதை நீங்கள் ஒன்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் இதை நீங்கள் பகலில் சார்ஜ் பண்ணி வச்சுட்டு கூட இரவு நேரங்களில் நீங்கள் இது ஏதாச்சும் டார்ச் மாதிரி கூட இதை தனியாக எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு சோலார் லைட்டாகவும் பயன்படுத்தலாம், ஒரு டார்ச் லைட் மாதிரியும் பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்கிறதால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் நம்ம நண்பர்கள் யாருக்காச்சும் பயன்படுமே அப்படின்றதுக்காக வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த சோலார் லைட்டோடைய வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.